சாப்பிட்டு ஜாலியா இருங்க. நான் காலையில வரேன். வாங்கண்டா. ரொம்ப நாணயமான ஆளு. ஆமா, ரொம்ப நாணயமான ஆளுதான். முதல்ல வேஷ்டி சட்டையோட சுதேசியா வந்தாரு. இப்ப சூட்டு கோட்டு போட்டுட்டு சுதேசியா ஆயிட்டாரு. அண்ணன் என்னமோ சொல்ல வராது. ஆமாம் ஆமாம் தம்பி, இன்னைக்குத்தான் நமக்கு உண்மையான ஏகாதேசி. அப்ப தாய கட்ட விளையாடலாமா? இல்ல, விளையாடலாம், பாடலாம், பாடலாம், ஆடலாம், பாடலாம். இப்ப ஒரு பொண்ணை கூட்டிட்டு போனேன். எங்கடாவா? ஆஹா, அவளை தெரியுமா உனக்கு? ஏற்கனவே நீ அவள எங்கடாவா? நம்பர் 501 உங்க முதலாளிக கூட இருக்கிறா. வெண்ணிற ஆடை வெகுளிப்பெண் காட்டு ரோஜா பார்த்தால் பசி தீரும். தாகம் தாகம் தாகம். கதவை தட்ட சத்தம் கேட்குதே. இங்கேயும் போலீஸ் நுழைவாங்களா? அவங்க எங்கேயும் நுழைவாங்களே. கிருஷ்ணமூர்த்தி, வழி மூடுங்க. ஏதோ பேசுறீங்க. 3 பேர் இங்கே வெட்டி பொறுத்துவாங்க. ஏண்டா இவனை பார்த்து ஏங்கற? முறைக்கிறேன். இப்ப என்னடா செய்வோம்? அதே சுருளி தலையா, இப்ப என்னடா செய்வோம்? அவன் உட்கார்ந்த இடத்தையாவது தொட்டு கும்பிடுவான். கும்பிடுவான். உனக்கு ஏன் நிலைமை வந்து? மகாலட்சுமி மாதிரி வீட்டுல கொள்ளை இருக்க வேண்டிய நீ வீதிக்கு எப்படி வந்த? சொல்லு. சமுதாய வீதியிலே நான் சிகப்பு விளக்கு. சமுதாய வீதியிலே நான் சிகப்பு விளக்கு. இன்று கதையாக விலை போகும் கடை சரக்கு. என்ன சொல்ல ஏது சொல்ல, என்ன சொல்ல ஏது சொல்ல, வெட்கக்கேடு வெளியில் சொல்ல. மஞ்சளோடும் மணமாலையோடும் மனைவி என்று நான் சென்ற நேரம் நெஞ்சில் நினைத்தேன் புது வீடு என்று. நெஞ்சில் நினைத்தேன் புது வீடு என்று. நேரில் கண்டேன் பொது வீடு என்று. கேலுக்கு பொருளானே அவன் கேள்விக்கு இடமானா. என்ன சொல்ல ஏது சொல்ல, வெட்கக்கேடு வெளியில் சொல்ல. சமுதாய வீதியிலே நான் சிகப்பு விளக்கு. வாழ்வு தொடங்கும் முதல் நாளில் இரவு வசந்தம் அல்ல நான் பார்த்த உறவு. முத்தம் சிந்த எதிர்பார்த்த நின்றேன். முத்தம் சிந்த எதிர்பார்த்த நின்றேன். மதுவை எடுத்தான் இதழோரம் வார்த்தான். இதழோரம் வார்த்தான். மயக்கத்தில் ஆழ்த்தி விட்டான்.
வானம் போல ஆட்டி வைத்தார். என்ன சொல்ல ஏது சொல்ல வெட்கக்கேடு வெளியில் சொல்ல. சமுதாய வீதியிலே நான் சிகப்பு விளக்கு. என்னை எடுத்தேன் விருந்தாக வைத்தேன். விருந்தை எடுத்தான் மேசி கொடுத்தான். கட்டிய தாலி ஒருவனுக்கென்றேன். கட்டிய தாலி ஒருவனுக்கென்றேன். கட்டில் பாவை வருபவர்க்கென்றார். நாளும் இழந்து விட்டேன். இன்று நடைப்பிணமாகிவிட்டேன். நடைப்பிணமாகிவிட்டேன். இப்ப இல்ல, என் அழகெல்லாம் கொலைஞ்சு நான் செல்லரிச்ச கூடா ஆனதுக்கு அப்புறம் நான் எதுவுமே பிரயோஜனப்பட மாட்டேன். என் கணவரும் என்னை கைவிட்டுடுவார். அப்புறம் வேற கதி இல்லாம நான் நம்ம ஊருக்கு தான் திரும்பி வருவேன். வேண்டாம் அலமேலு, இந்த பாவ வாழ்க்கையோட தொடர வேண்டாம். இப்பவே கூட வந்துடு அலமேலு. இப்பவே வந்துட்டா என் வாழ்க்கை புண்ணியம் அடைஞ்சிருமா கிருஷ்ணமூர்த்தி? இல்ல, உன்னால தான் எனக்கு புது வாழ்வை தர முடியுமா? சொல்லு கிருஷ்ணமூர்த்தி, சொல்லு. கிருஷ்ணமூர்த்தி, நீ அந்த மார்கரெட்டை காதலிக்கிறியா? ரொம்ப சந்தோஷம் கிருஷ்ணமூர்த்தி. ஆனா ஒண்ணு, எக்காரணத்தை கொண்டும் அவளை நீ கைவிட்டுடாதே. வாத்தியார் பேச்சை கேட்டுண்டு என்ன சொன்ன மாதிரி அவளையும் உன் தங்கன்னு சொல்லிடாத கிருஷ்ணமூர்த்தி, சொல்லிடாத. லட்சுமா, லட்சுமா, வாங்க மாமி. கோவிலுக்கு போயிட்டு வரீங்களா? ராமா ராமா, இனிமேதான் கோவிலுக்கு போறேன். உங்களையும் அழைக்கும் போலான்னு வந்தேன். இதோ வந்துடுறேன். கிருஷ்ணமூர்த்தி ஆத்து பக்கமே காணமே. அவனை பார்க்காம எனக்கு மனசே நல்லா இல்ல. ஆமா, அவன் டவுனுக்கு போனானே, உங்களுக்கு ஏதாவது வாங்கி வந்தானா? நேக்கு ஒண்ணு வேண்டாம் மாமி. அவன் டவுனுக்கு போயிட்டு வந்திருந்து என்னமோ மாதிரி இருக்கா. அதுதான் நேக்கு புரியல. இது கூடவா புரியல? ராமா ராமா, காலகாலத்துல அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா என்ன சரியா போறது? நீங்க சொல்லிட்டே இத அவர்கிட்ட சொன்னா அவ யோசிச்சதுக்கு கல்யாணம் ஒரு கேடான்னு கேட்பார். கவலைப்படாதீங்க, எங்க ஆட்காட்ட சொல்லி நான் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்றேன். எல்லாத்தையும் சொன்ன அல்மேலு கடைசியில என்ன சொன்னா தெரியுமா? கிருஷ்ணமூர்த்தி, மார்கத்தை கைவிட்டுடாதே, என்ன சொன்ன மாதிரி அவளையும் தங்கே சொல்லிடாதேன்னு சொன்னா. நான் உன்னை கைவிட மாட்டேன் மார்கி, நான் உன்னை கைவிட மாட்டேன். ஐயோ ராமராமா, லட்சுமா, அங்க பாத்தேடா நம்ம கிருஷ்ணமூர்த்தியே. ஐயோ, வாங்க வாங்க. மார்கி, உன்னை பத்தி எங்க ஆத்துல சொல்ல போறேன். நம்ம கல்யாணத்துக்கு யாரும் சம்மதிக்கலைன்னா இந்த மாசம் சம்பளம் வாங்கின உடனே உன்னை கூட்டிட்டு போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏன் மார்கி, உங்க அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாளா? மம்மி சம்மதத்தை கேட்டா உங்களை லவ் பண்ண. டேய் கிருஷ்ணமூர்த்தி, நோக்குது நல்லா இருக்கடா. ராமராமா, கடவுள் நோக்கு நல்ல புத்தியே கொடுக்க மாட்டாரா? ஐயோ, இன்னும் ஏன்டா அவ பக்கத்துல நின்னுட்டு இருக்கே? வாடா இப்படி. அம்மா, இப்ப என்ன நடந்துட்டோம் நீங்க இப்படி கத்துற? கேட்டேடா லட்சுமா, ஜாதி விட்டு ஜாதி லவ் பண்ணிட்டு என்ன நடந்துருச்சுன்னு கேக்குறதே. டேய், நாளைக்கு இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா நம்ம கௌரவம் என்ன ஆகுது? டேய், எங்க பிள்ளையா இருந்து நோக்க எப்படி நான் இந்த புத்தி வந்தது? மான மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டியா? அம்மா, காதலிச்சவளை கைவிடுறதா மானம் இல்லாத செயல். இனிமே உங்க புள்ள அந்த மாதிரி செய்ய மாட்டான். மார்கரெட் தான் நம்ம மாட்டு பொண்ணு. ராமராமா, என்னடா சொன்ன? இந்த கிறிஸ்துவ பொண்ணு நேக்கு மாட்டு பொண்ணா? என் உயிர் இருக்க வரைக்கும் அது நடக்காது. டேய், பெத்த தாயை விட நோக்கு இந்த கிறிஸ்துவ பொண்ணு ஒத்தியா போயிட்டாளா? இப்படி எல்லாம் பேசுறதுக்கு இந்த ஜாலக்காரி சொல்லி கொடுத்தாளா, இல்ல இவ அம்மா மாயக்காரி சொல்லி கொடுத்தாளா? அம்மா, இனிமே நான் யார் பேச்சும் கேட்கறதா இல்ல, சுய புத்தியோட நடந்துக்கிறதா தீர்மானிச்சுட்டேன். என் முடிவை யாரும் மாத்த முடியாது. இனிமே இவங்கிட்ட பேசி புண்ணியம் இல்ல. ஐயராத்து பையன் மாப்பிள்ளையா வரணும்னு ஆசைப்பட்டு இருக்காளே அந்த மேரி, அவகிட்ட பேசி ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணுவோம். வாங்க கிருஷ்ணமூர்த்தி, கவலைப்படாத மார்கி,
கவலைப்பட